Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8ல first sumல third point. Find the square root of the following polynomials of the divisions method. sum கொடுத்திருக்காங்க. first இத வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோம். first 16x power 4 power highest degree power 4 cube இல்ல. so 0x cube னு எழுதிக்கணும். 0x squared plus 0 sorry x squared இருக்கு 8x squared 8x squared x term இல்ல அதனால 0x னு எழுதிக்கிறேன் plus 1 so இதை இப்ப நம்ம டிவிஷன் குள்ள எழுதிக்கலாம் இதை இப்ப நம்ம டிவைட் பண்ண போறோம் so இங்க 16x power 4 இருக்கு அப்ப நம்ம இங்க என்ன நம்பர் போட்டா மல்டிப்ளை பண்ணா 16x power 4 வரும் 4x squared 4x squared x பவர் ஆட் பண்ணோம்னா 4 வரும் 4 into 4 16 பவர் ஆட் பண்ணோம்னா 4 வரும் x power 4 இப்போ இதை நம்ம மைனஸ் போட்டோம்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் எடுத்து கீழே எழுதிக்கிறோம் 0x cube plus 8x squared இந்த 4x squared 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 8x squared னு வரும் இங்க என்ன இருக்கு 0x cube இருக்கு அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 0x போட்டுக்கணும் நம்ம போட்டது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இங்க மேல உள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குன்னு பார்க்கணும் x ஸ்கொயர்ட் இருக்கு x ஸ்கொயர்டுக்கு அப்புறம் x அப்ப நம்ம போட்டது வந்து கரெக்ட் ஸோ இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இங்கேயும் 0x போட்டுங்க இப்போ நம்ம ஒன்று மல்டிப்ளை பண்றோம் 8 into 0 0 அதாவது ஒரு நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 0 தான் வரும் அப்போ 0x கியூப் பவர் ஆட் பண்றோம் ஸ்கொயர்டு இங்க ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுக்கு தான் அர்த்தம் ஸோ 2 plus 1 3 ஸோ 0x கியூப் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் அதாவது பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 0 into 0 என்ன வரும் 0x squared இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் இங்க என்ன வரும் 8x squared னு வரும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து கீழே எழுதுறோம் ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா 8x squared னு வரும் இப்போ இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுறோம் 0x plus 1 ஓகேவா இப்போ 4x squared plus 0x ன்னு இருக்கு 4x squared 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 8x squared னு எழுதிட்டோம் இப்போ இந்த 8x squared அப்படியே எழுதிக்கிறோம் 0x 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும் 0x தான் வரும் 0 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும் ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ 8x squared ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8x squared வரும் அப்படின்னா 1 தான் ஸோ அப்போ இங்க 1 இப்போ 1 into 8x squared 8x squared 1 into 0x 0x plus 1 into 1 1 ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா டேர்மும் கேன்சல் ஆகும் ஸோ ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன வருது